Welcome to MathusEmbroideryCrafts. இந்த வீடியோல இந்த மாதிரியான ரவுண்ட் ஹேங்கிங்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம். கிளாத்தை இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதுக்கு மேல நம்ம இப்ப டிசைன் எப்படி ஸ்கேட்டர் பீட் பண்ணனும் அப்படிங்கறத பாப்போம். நார்மல் நீடில் அண்ட் thread யூஸ் பண்ணி தான் இதல ஸ்கேட்டர் பீட் ஸ்டிட்ச் பண்ண போறேன். சோ sugar bead இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிற போறேன். Golden color sugar beads. ஒரு sugar bead எடுத்துட்டு ரன்னிங் ஸ்டிட்ச் எப்படி ஸ்டிட்ச் பண்றோமோ அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், இந்த sugar bead ஒன் பை ஒன்னா நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கிடலாம். ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கிடணும். எங்கெங்க sugar beads நமக்கு வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டா போதும். sugar beads இந்த மாதிரி பவுல்ல நிறைய ஃபில் பண்ணி வச்சிட்டு அத ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி நீடில்ட்ட எடுத்துட்டு ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படினோம்னா நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். டைரக்ட்டா நீடில்ட்ட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்ப எடுக்கணும். இப்படி எடுத்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது ஃபாஸ்டா ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். எனி சைஸஸ் ஆஃப் பீட்ஸ் நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். sugar beads மட்டும் தான் ஸ்டிட்ச் பண்ணனும்னு கிடையாது. எல்லா சைஸ் பீட்ஸ்லயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இது finish பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லா sugar beads finish பண்ணிட்டோம்ல, அது இந்த மாதிரி இருக்கும். இப்போ ராங் சைடுல ஒரு ரன்னிங் ஸ்டிட்ச் நம்ம என்ன செஞ்சுக்கிட போறோம், ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கிளாத்தோடைய எட்ஜ்ல ஒரு 1/4 இன்ச் உள் தள்ளி ரன்னிங் ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிட்ச் பண்ணிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ண போறோம். அந்த ஃபேப்ரிக்கை அந்த ரவுண்டா நம்ம கட் பண்ணி கிளாத் ஸ்டிட்ச் பண்ணி வச்சிருக்கோம்ல, sugar beads எல்லாம் finish பண்ணிருக்கோம்ல. இப்போ இந்த ஃபேப்ரிக் இந்த கிளாத்தை வந்து அவுட்டர் லைன்ல ரன்னிங் ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதை ஒரு பால் டைப்ல நம்ம கொண்டு வர போறோம். சோ ரன்னிங் ஸ்டிட்ச் மட்டும் போதும். ரன்னிங் ஸ்டிட்சை இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண இடத்து வரைக்கும் கொண்டு வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம ரன்னிங் ஸ்டிட்ச் finish பண்ணிட்டோம். இப்போ இதுல இன்னர்ல வந்து நான் சிந்தட்டிக் காட்டன் யூஸ் பண்ணிட்டு அதுல உள்ள ஸ்டஃப் பண்ண போறேன். சோ இந்த மாதிரியான ஒரு காட்டன், எனி காட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிந்தட்டிக் காட்டன் வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். சோ நம்ம இந்த மாதிரியான காட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படினோம்னா ஹேங்கிங்ஸ் வெயிட்டா இருக்காது. சோ சிந்தட்டிக் காட்டன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிடணும். க்ளோஸ் பண்றதோ ரன்னிங் ஸ்டிட்ச் பண்ற மாதிரியே தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ணி நாட் போட்டு முடிச்சுக்கிடணும். நாட்ஸ் வந்து நல்லா நிறைய போட்டுக்கோங்க. அந்த ஓப்பன் வந்து தெரியக்கூடாது. இன்னர்ல சிந்தட்டிக் காட்டன் வெளியே தெரியக்கூடாது. சோ நம்ம நிறைய நாட்ஸ் போட்டுக்கிடணும். ஆப்போசிட் இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா டைட் கொடுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் பால் ஷேப்ல இந்த மாதிரி நமக்கு இது கிடைச்சிடும். இப்போ இதுல பீட்ஸ் ஹேங் பண்றதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிடணும். சோ நார்மல் நீடில் அண்ட் thread யூஸ் பண்ணிட்டு sugar beads தான் இதுலயும் யூஸ் பண்ண போறேன். நீடில்ல இந்த மாதிரி sugar beads-ஐ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு பீட்ஸ் வந்து எவ்வளவு லெந்த் வேணுமோ அந்த லெந்த்துக்கு நம்ம sugar beads இந்த மாதிரி நீடில்ல எடுத்துக்கிட்டா போதும். ஷார்ட்டா வேணும்னா கவுண்டிங்ஸ் கம்மியா நீங்க எடுத்துக்கோங்க. லாங்கா வேணும் அப்படினோம்னா கவுண்டிங்ஸ் அதிகமா எடுத்துக்கிடணும். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு லெந்த்ல எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி அளவு போதும் அப்படிங்கறனால இப்போ ஒரே ஒரு sugar bead மட்டும் எடுத்துட்டு அதை இன்சர்ட் பண்ணும்போது ஃபுல்லா அதை இன்சர்ட் பண்ணிராதீங்க. லாஸ்டா கோர்த்திருக்கிற அந்த sugar bead கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு அந்த லாஸ்டா கோர்த்திருக்கிற அந்த sugar bead விட்டுட்டு மத்த sugar beadக்குள்ள எல்லாமே நம்ம திரும்ப ரிவர்ஸ்ல அந்த நீடில இன்சர்ட் பண்ணி finish பண்ணனும். ரிவர்ஸ்ல இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிடணும். இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படினோம்னா நமக்கு sugar beads hanging ரெடி ஆகும். இப்போ நான் இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இதே மாதிரி நான் ஒரு 4 கவுண்டிங்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். threads எல்லாம் ஒன்னு சேர்த்து நீடில்ல இந்த மாதிரி இப்ப கோர்த்து எடுத்து வச்சுக்கணும்.
எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பிக் சைஸில் ஒரு கோல்டு பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதனுடைய ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால் டைப்பில் அதில் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நீடில் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். நாட்ஸ் போட்டிருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் கரெக்டாக நீடில் இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ மேலே நமக்கு அந்த நாட்ஸ் போட்டிருக்கிற இடத்துல தான் த்ரெட் கரெக்டாக அது வழியாக வருது. அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பீடு கேப் யூஸ் பண்ணிக்கிடணும். இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த ஓப்பன் வந்து நம்ம நாட்ஸ் நிறையா போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மறையிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீடு கேப் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பீடு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நம்மளுடைய ஹேங்கிங்ஸ் இப்போ ரெடி ஆயிரும். இப்போ இந்த பீட் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு நாட் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். ஃபைனலி நம்மளுடைய ரவுண்ட் ஹேங்கிங்ஸ் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இதே மாதிரி 2 ஹேங்கிங்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.